சார் நீங்க ஏற்கனவே மிக முக்கிய மூத்த லீடரா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு மூத்த லீடர் போயிட்டு போறாரு. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது, செல்வாக்கே கிடையாது. ஆனா அவங்க ஜெயலலிதாவுக்கே அந்த பிரச்சார வியூகம்லாம் வளர்த்து கொடுத்தவர் எம்ஜிஆர் காலத்துல அதெல்லாம் நின்று சொல்லுங்க. இல்ல அதான் அவரு என்ன சொல்றேன்னா அதிமுக திமுக மட்டும்தான் ஆளணுமா, புதிய கட்சிகள் ஆளக்கூடாது. திமுக ஆட்சி மலர். சார் இவர் இப்ப செங்கோட்டையன் போனது வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பலமா இருக்கும். சும்மா யார் வந்தா விஜய் கட்சிக்கு? ஒரு செங்கோட்டையன் போனது விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவர் பத்தி நம்ம ஏன் பேசிக்கிறோம்? விஜய் வரும்போது பேசிக்கிறோம். அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுக இருந்தார். அதனால அவர் வந்து சைன் பண்ணார். இவங்கெல்லாம் யாரு? நடிகர்கள் எல்லாரையும் தான் பார்க்க வர்றாங்க. அப்ப பலன் அளிக்காதா சார் செங்கோட்டையனோட அந்த? அது ஒன்றும் பண்ணலாம். நமக்கு என்னத்துக்கு எப்படியே போறாரு? அவங்க கட்சிக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியல. உண்மை கிடையாது. நாங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கோம். நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், ஏன் வேற கட்சி வரக்கூடாதா அப்படின்றாங்க. வேற கட்சி எதுக்கு வரணும்? என்ன செய்யல? தொகுதியில மக்கள் வந்து ஓட்டு போடணும். மக்கள் நாங்க நல்லது செஞ்சிருக்கோம், திமுகவுல நல்லது செஞ்சிருக்கோம், அதனால வந்துருக்கோம். திருப்பி வரோம், கேட்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏற்கனவே மிக முக்கிய மூத்த லீடரா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஒரு மூத்த லீடர் போயிட்டு போறாரு. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது, செல்வாக்கே கிடையாது. ஆனா அவங்க ஜெயலலிதாவுக்கே அந்த பிரச்சார வியூகம்லாம் வளர்த்து கொடுத்தவர் எம்ஜிஆர் காலத்துல அதெல்லாம் நின்று சொல்லுங்க. இல்ல அதான் அவரு என்ன சொல்றேன்னா அதிமுக திமுக மட்டும்தான் ஆளணுமா, புதிய கட்சிகள் ஆளக்கூடாது. திமுக ஆட்சி மலர். சார் இவர் இப்ப செங்கோட்டையன் போனது வந்து விஜய் கட்சிக்கு ஒரு பலமா இருக்கும். சும்மா யார் வந்தா விஜய் கட்சிக்கு? ஒரு செங்கோட்டையன் போனது விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவர் பத்தி நம்ம ஏன் பேசிக்கிறோம்? விஜய் வரும்போது பேசிக்கிறோம். அரசியல்வாதிகள் வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் வந்து 30 வருஷம் திமுக இருந்தார். அதனால அவர் வந்து சைன் பண்ணார். இவங்கெல்லாம் யாரு? நடிகர்கள் எல்லாரையும் தான் பார்க்க வர்றாங்க. அப்ப பலன் அளிக்காதா சார் செங்கோட்டையனோட அந்த? அது ஒன்றும் பண்ணலாம். நமக்கு என்னத்துக்கு எப்படியே போறாரு? அவங்க கட்சிக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியல. உண்மை கிடையாது. நாங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கோம். நீங்க 2 பேரும் ஒண்ணுதான், ஏன் வேற கட்சி வரக்கூடாதா அப்படின்றாங்க. வேற கட்சி எதுக்கு வரணும்? என்ன செய்யல? தொகுதியில மக்கள் வந்து ஓட்டு போடணும். மக்கள் நாங்க நல்லது செஞ்சிருக்கோம், திமுகவுல நல்லது செஞ்சிருக்கோம், அதனால வந்துருக்கோம். திருப்பி வரோம், கேட்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது.